விஷ்ணு புராணம். பராசர மகரிஷியே, உங்கள் அனுகிரகத்தால் ஸ்ரீ தேவியின் திரு அவதார வைபவத்தை அறிந்து கொண்டேன். இனிமேல் பிருகு முதலியவர்களின் வம்ச வரலாற்றை கூறி அருள வேண்டும் அப்படின்னு மைத்ரேயர் வேண்டார். பராசர முனிவர் தொடர்ந்து கூறலானார். மைத்ரேயரே, பிருகு முனிவருக்கு கியாதி என்ற பத்தினியிடத்தில் ஸ்ரீ விஷ்ணு பத்னியான லக்ஷ்மியும் தாதா விதாதா என்ற பிள்ளைகள் இருவரும் உண்டானார்கள் அல்லவா? அந்த தாதாவும் விதாதாவும் மேரு புத்திரிகளான ஆயதி நியதி என்னும் கன்னியரை முறைப்படியே விவாகம் செய்து கொண்டார்கள். அவர்களில் தாதாவுக்கு பிராணன் என்ற மகன் பிறந்தான். அவனுக்கு துதிமான் என்னும் மகன் பிறந்தான். அவனுக்கு ஆசவான் என்ற குமரன் பிறந்தான். விதாதாவுக்கு மிருகண்டு என்ற புத்திரன் உற்பத்தியானான். அந்த மிருகண்டுக்கு மார்க்கண்டேயன் பிறந்தான். அந்த மார்க்கண்டேயனுக்கு வேதசீரன் என்ற மகன் பிறந்தான். அவர்களாலே பிருகு வம்சம் உலகத்திலே பரவி வந்தது. இது இப்படி இருக்க, மரிசி மாமுனிவருக்கு சம்புதி என்ற மனைவியிடத்திலே பௌர்ணமாசன் என்ற புத்திரன் உண்டானான். அவனுக்கு விரசன் பர்வதன் என்னும் 2 பிள்ளைகள் பிறந்தார்கள். அவர்களுடைய சந்ததி கிரமத்தை பின்னால் சொல்வேன். ஆங்கிரக முனிக்கு பத்னியான ஸ்மாருதி என்பவள் சீனிவாலி, குரு, ராகை, அனுமதி என்று சொல்லப்பட்ட 4 பெண்களை பெற்றாள். அத்ரி முனிவருக்கு மனைவியான அனுசியை என்பவள் சந்திரனையும் துர்வாசரையும் தத்தாத்திரியர் என்ற மகா யோகியையும் பெற்றாள். அவன் பூர்வ ஜென்மத்தில் சுவாயம்புவ மனுவந்திரத்திலே அகஸ்தியனாக இருந்தான். புலகன் என்ற முனிவருக்கு ஷாமை என்பவளிடத்தில் கர்த்தமன், அர்வரிவான், சகிஷ்ணு என்ற 3 பிள்ளைகள் தோன்றினார்கள். கிரது என்னும் மா முனிவருக்கு சன்னதி என்பவள் இடத்தில் ஊர்த்துவ ரேதசரும் கட்டை விரர் பரிமாணம் உள்ளவரும் சூரிய பிரகாசிகளுமான வாலக்கில்யர் என்னும் 64,000 முனிவர்கள் உண்டானார்கள். வசிஷ்டருக்கு ஊர்ச்சை என்ற பெண்ணிடத்தில் ரசனும் காத்திரனும் ஊர்த்த பாகுவும் சவணனும் அனகனும் சுதபனும் சுக்கிரனும் ஆகிய சப்த மா முனிவர்கள் பிறந்தார்கள். பிரம்மதேவனுக்கு மூத்த மகனான அக்னி என்பவனுக்கு ஸ்வாகா என்ற பத்தினியிடம் பாகவன், பவமானன், சுசி என்னும் பிள்ளைகள் 3 பிறந்தார்கள். அவர்களது சந்ததியில் 45 பிள்ளைகள் பிறந்தார்கள். அவர்களும் இவர்களுடைய தகப்பன்மார்கள் 3 பேரும் கூடஸ்தானமான அக்னியபிமானி தேவதையும் ஆக 49 பேர்களும் அக்னிகள் என்று வழங்கப்படுவார்கள். மைத்ரேயரே, சதுர்முக பிரம்மன் சிருஷ்டித்த அக்னிஷ்வாத்தர் என்ற பர்கிஸ்தர் என்று சொல்லப்பட்டு யாகம் செய்தவர்களும் யாகம் செய்பவர்களுக்கான பிதுர் கணங்களை சேர்ந்து ஸ்வதை என்னும் பெண்மணியானவள் மேனை, வைதரணி என்கிற 2 பெண்களை பெற்றாள். அவ்விருவரும் யோக பயிற்சியில் சிறந்து பிரம்மவாதிகளாய் திகழ்ந்தார்கள். இவ்விதமாக விருத்தியான தசபுத்திரிகளுடைய சந்தான கிரமம் சொன்னேன். இதை விஸ்வாசத்தோடு மரணஞ்செய்த மனிதன் சந்தானம் இல்லாதவனாக மாட்டான். அடுத்த பகுதியில் துருவன் கதையை காணலாம்.